தேவனுடைய சித்தத்தை நாம் முழுமையாக நாம் செய்ய வேண்டும். அவருடைய சித்தத்தை இப்படி செய்து அவருடைய கிரியைகளை நிறைவேற்றி முடிப்பது என்னுடைய போஜனம் என்று யோவான் 4:34 ஆண்டவர் குறிப்பிடுகிறார். எனவே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஜலத்தினால் ஆவியினால் பிறக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு வேதபார பரிசையுடைய நீதியை விட உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஐஸ்வர்யம் தடையாக இருக்கிறது. அது 1 தீமோத்தேயு 6 கடைசியிலே சரிப்படுத்தப்பட வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு அநேக உபத்திரங்கள் மூலமாக போக வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு சிறு பிள்ளை போல மாற வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தீட்டும் அருவருப்பும் பொய்யும் நடப்பிக்கக்கூடிய ஒன்றும் அதில் இருக்கக்கூடாது. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற 7 தகுதிகளை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக தகுதிகள் எழுதப்பட்டிருக்கிறது.